ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனால் விஜய் இப்படி நினச்சிருக்க மாட்டார். இந்த அளவுக்கு சீரியஸாக இது போகுமா அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, நம்ம இங்கே போகிறத விட அங்கே போனால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இவங்க ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை கைமீறி போயிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். கரூர் சம்பவத்தில் எங்களுக்கு எஸ்ஐடி வேண்டாம், சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்ணி போராடி எங்களுக்கு சிபிஐ தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கின இந்த குழந்தைங்கள்லாம் கடைக்கு போனால் ஒரு பொருளை அடம் பிடிச்சி வாங்குவாங்க. அந்த பொருள் அவங்களுக்கு ஏற்றதா இருக்காது, அவங்களுக்கு உடல் நலத்துக்கு கேடா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு அதை அனுபவிச்சாதான் அந்த குழந்தை என்ன பண்ணும், அமைதியா இருக்கும், அழைய நிப்பாட்டும். அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் சிபிஐ வேண்டாம் சொன்னா கேளுங்க, இது எஸ்ஐடின்றது உயர் நீதிமன்றம் வழங்குது, தமிழ்நாடு அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு படிச்சு சொன்னாங்க. இல்லை இல்லை எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிபிஐயை வாங்கினாங்க. சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயை இது என்ன பண்ணாங்க, அங்கீகரிச்சாங்க. சரி ஓகே, கோர்ட்டு என்ன பண்ணுச்சு, சிபிஐ வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, அதனால சிபிஐ கொடுத்துருவோம், நீங்கள் கொஞ்சம் விட்டு பாருங்க, அவங்களுக்கு இப்போ புரியாது, நம்மளுக்கு எஸ்ஐடி வேணுமா சிபிஐ வேணும் இப்போ புரியாது, அனுபவப்படுவாங்க அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயும் கொடுத்துட்டாங்க. அஜய் ரஸ்தோகி அவர் முன்னாள் நீதிபதி அவர் தலைமையில் இந்த சிபிஐயை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு இப்போ புரியாது சாமி சிபிஐ பற்றி, போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணாங்க, அமைதியாயிட்டாங்க. இப்போ என்னடானா இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே என்ன பண்றாங்க, அதகலமா இருக்காங்க. ஏன்னா நேற்று தினத்துல சிபிஐ சம்மன் அனுப்புனாங்க. ஆதவர்ஜினாவுக்கு, நிர்மல்குமாருக்கு, புஷியானந்துக்கு, மதியழகனுக்கு, அப்புறம் அந்த மாவட்ட பொருளாளருக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, சம்மன் அனுப்புனாங்க. விசாரணைக்கு வாங்கப்பா அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்க, விசாரணை நடந்திருக்கு. அவ்வளோ விசாரணை பண்ணியும் இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தல விசாரணை, அந்த அளவுக்கு கெடுபிடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சீரியஸா போயிருக்கு இது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு சீரியஸா போகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, சிபிஐ இந்த அளவுக்கு விசாரணை துரிதப்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சிபிஐ ஒரு வழக்கை எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி இருக்குது அப்படின்றது, பல வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கு சிபிஐ கிட்ட. ஆனா கரூர் சம்பவத்துல இவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சிபிஐ கிட்ட நம்ம போயிட்டா அவங்க லேட் பண்ணுவாங்க, விசாரணையை லேட் பண்ணுவாங்க, அவ்வளவு துரிதப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போயிடலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நினைச்சது. ஆனா இங்க நினைச்சதை விட நிலைமை கைமீறி போயிருச்சு. இப்போ ரொம்ப துரிதப்படுத்துறாங்க, நெருக்கங்கள் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த கட்டமா விஜய்க்கு தான். இப்போ இவங்கள விசாரிச்சுட்டாங்க, இன்னும் விசாரணை முடியல, இன்னைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, விஜய் கிட்ட போகும். அதாவது கரூர் சம்பவத்துல இவங்க பயன்படுத்தின அந்த கேமரா காட்சிகள், அது மாத்திரம் இல்லாம அந்த கேரவனுடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதா தகவலும் இங்க வெளியாயிருக்கு. இதன் இடையில நிறைய ரொம்ப கிடுக்குப்பிடி போடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த லிங்க் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஏன் சிபிஐ தமிழக வெற்றி கழகம் இந்த கரூர் சம்பவ வழக்குல இந்த அளவுக்கு துரிதப்படுத்தணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, தமிழக வெற்றி கழகத்தை பாஜகக்குள்ள இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. சிபிஐ கிட்ட போனதுனால தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு அடிமையாக போகுது அப்படின்னு இதை உறுதிப்படுத்துறாரு விஜய் அவர்கள். ஏன்னா மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங் ஒன்று போட்டார். அதுல பேரளவுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு, அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னார். ஆனா அவருடைய திருவாயால பாஜக அப்படின்னு ஒரு விஷயத்த கூட பேசல. நீங்க மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு ஃபுல் அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு இடத்திலாவது பாஜக, ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இவரு எதுனா பேசினாரா? இன்னைக்கு மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. அண்ணா கொள்கைன்னு எடுத்து பேசினாரு. அண்ணாவுடைய முழுமூச்சு கொள்கையில் என்ன, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி. இந்த கொள்கைய அவர் விவரிச்சு பேசினாரா? மாநிலத்தின் சுயாட்சியை பறிக்கிற விதமா இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு செயல்பாடுகளை, திட்டங்களை தீட்டின்னு இருக்கு. இதை கண்டித்து என்னைக்காவது அவர் பேசினாரா? அன்னைக்கு பேசியிருக்கிறாரா அப்படின்னா
ஒரு இடத்துல கூட இல்லை. 20 நிமிஷம் பேசினாரு. எல்லாரும் சொல்றாங்க விஜய் வந்தா 2 நிமிஷம் பேசுவார், 3 நிமிஷம் பேசுவார், அத்தனை நிமிஷம் பேசுவார்னு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டோம் பாத்தீங்களா? 20 நிமிஷம் பேசினார். அந்த 20 நிமிஷத்துல ஒரு செகண்டாவது பாஜக அப்படின்ற ஒரு பேர் சொல்லியிருப்பாரா? இல்ல மாநிலத்தின் சுயாட்சியை பறிக்கிற விதமா, மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கிற விதமா ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு திட்டங்களையும் எவ்வளவு செயல்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க அதை கண்டிச்சு பேசினாரா? இவருடைய எண்ணம் எல்லாம், இவருடைய ரத்த ஓட்ட நாடி சத கித எல்லாத்திலயும் திமுக வந்து ஊறி கிடக்குது. அதனாலதான் திமுகவை வச்சு செய்யறாரு. நீங்க வேணா நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்களேன், ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய நினைப்பு நம்மளுக்குள்ள இருக்கதான் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். திமுக இவரை ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினோ ஐயா முதல்வர் அவர்களோ இவரை ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. நைட்ல தூங்கும் போது கொடாய்வாங்க போல இருக்கு இவர் மூளையை போட்டு. அதனுடைய வெளிப்பாடுதான் புலம்புறாரு, புலம்பி தள்ளுறாரு. திமுகவை புலம்பி தள்ளுறாரு. பாஜகவை ஒரு இடத்துல கூட இவர் விமர்சிக்கவே இல்லை. ஒருவேளை விமர்சிச்சுட்டா அடுத்த புடி இவருக்கு தான். இப்ப லைட்டா ட்ரைலர் தான் காட்டியிருக்கிறாங்க. புஷி ஆனந்தையோ ஆதவர்ஜினாவையோ நிர்மல்குமாரையோ கூப்பிட்டு ஒரு ட்ரைலர் தான் காட்டியிருக்கிறாங்க சிபிஐ. இதுக்கப்புறம் எங்காவது கொள்கை எதிரின்னு கூட நீங்க சொல்லக்கூடாது. கடந்த மீட்டிங்ல கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, அதுக்கு தான் இந்த வார்னிங் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க போற இடத்துல கொள்கை எதிரின்னு கூட சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சில் கூப்பிட்டு மிரட்டினாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். இவர் பாஜகவை பத்தி பேசுறாரா, மாநில உரிமைகளை பறிக்கிற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து எதனா பேசுறாரா, கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா அப்படின்றது அடுத்த கட்ட மீட்டிங்ல தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்தபடியா விஜய் அவர்களுக்கு கட்டம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக. இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. அவர் வர்ற மாதிரி இருந்தா இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் அப்படின்ற விஷயங்களை இங்க டிஸ்கஸ் பண்ணுவாரு. அது மாத்திரம் இல்லாம இன்னும் பல கட்சிகளை உள்ள கொண்டு வரதுக்கு தலைவர்களை சந்திப்பாரு அப்படின்னும் இங்க பேசப்படுது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகளை இவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது அட்வொகேட்டையோ இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றதும் இங்க ஒரு தகவலா இங்க பரவிட்டு தான் இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திச்சா இது ஏடாகுடமா ரகசியமா அவருடைய பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு இங்க உறுதிப்படுது. அதுக்கு முன்னோட்டமா தான் இந்த சிபிஐ இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க தமிழக வெற்றி. இவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, நம்மளெல்லாம் விசாரணைக்கு கூப்பிட்டு இத்தனை மணி நேரம் நம்ம கிட்ட விசாரிக்க மாட்டாங்க, என்னத்தை பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஒரு மக்கள் கிட்டயே இவங்களால மணிக்கணக்கில் பேச முடியலையே, இவங்க கிட்ட என்னத்தை 10 மணி நேரம் பேசியும் 10ல இனிக்கும் வந்து விசாரணை மேற்கொள்றாங்கன்னா அப்ப என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. சரி, ஓகே, விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டா நாலு கணக்கு இல்ல, மாதம் கணக்கு இல்ல, எத்தனை கணக்கு வேணா போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். சோ இப்படியா இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. ஏன்னா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு சீரியஸா போகுமா இந்த விஷயம் அப்படின்னா சீரியஸா போயிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் இங்க பாஜகக்குள்ள கொண்டு வரணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகம் இருக்கணும். இததான் என்டிஏ கூட்டணியும் விரும்புது, பாஜகவும் விரும்புது, அமித்ஷாவும் விரும்புறாரு. சோ இப்படியாதான் காய்களை நகர்த்துறதுக்கு அமித்ஷாவும் இங்க ரெடி ஆயிட்டாரு. அதனாலதான் இங்க பாஜகவையும் இவர் டச் பண்ணல, அதிமுகவையும் டச் பண்ணல. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், பாஜகவை மட்டும் நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா எடுத்துக்கங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இவங்களுடைய முழு அஜெண்டா என்னன்னா திமுகவை டேமேஜ் பண்ணணும். அதிமுக கூட விஜய் அவர்கள் விமர்சிக்கிற மாதிரி அதிமுக வந்து விமர்சிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுகவுக்கு இங்க தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான் அதிமுக திமுக. அதனால விமர்சிப்பாங்க, இந்த அளவுக்கு கடுமையால விமர்சிக்க மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட கலைஞர் அவர்களை விமர்சிச்சிருக்காங்க, கலைஞர் கூட ஜெயலலிதா விமர்சிச்சிருக்கிறார். நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு கடுமையா இவருடைய விமர்சனங்கள்லாம் எதை நோக்கி போகுதுன்னா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் விமர்சிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒப்பிட முடியுது. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் திமுகவை இந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கிறார்னா இது பாஜக கொடுத்த அசைன்மெண்ட், பாஜக கொடுத்த அஜெண்டா. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு இடத்துலையும். சம்பந்தமே இருக்காதுங்க, ஆனா திமுக பத்தி பேசாம இவர் இருக்க மாட்டார். இவர் எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட்ல திமுகவை இல்லாம இருக்காது இவருடைய ஸ்கிரிப்ட்லயே. ஒருவேளை ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னா கூட இவரா பேசுவார். இதுதான் விஜய் உடைய அவருடைய விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது, எதுக்காக அவர் பாஜக கூட சப்போர்ட் பண்றாருன்றது இதெல்லாம் வெளிப்பாடு.
இதெல்லாம் ஒரு விஷயம், முக்கியமான காரணம். இந்த காரணத்தினாலதான் விஜய் அவர்கள் பாஜக கீழே இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னா நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? நிறைய பேர் கும்புறாங்க, அடுத்தவனை குறை காட்டி வராதிங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு அத சொல்லுங்க. பண்றத பண்ணிட்டாங்க, பண்ண போறாங்க, நீங்க என்னங்க பண்ண போறீங்க? அடுத்தவனை கையை காட்டுறீங்களே, 3 கை உங்களை காட்டுது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா இங்க விஜய் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல. ஏன்னா பதில் இல்ல. ஏன்னா பாஜக சொன்னாதான் இவங்க பதில் சொல்ல முடியும். எங்கேயாவது இவரு போற இடத்துல திமுகவை பேசாம இருக்கிறார், அவங்க கண்டுக்கிறதே இல்லைங்க. திமுகல இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் தான் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனா இவங்க தான் மேடைக்கு மேடி திமுகவை என்ன பண்றாங்க, திட்டி தீக்குறாங்க. அடுத்தவங்களை குறை சொல்லி இவருடைய இமேஜை இவரே டேமேஜ் பண்ணிப்பார் போல இருக்கு போற காலத்துல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், பாஜக கூட கூட்டணி வைக்க போறது உறுதியாயிருச்சு. இன்னைக்கு சுத்தி வளைச்சிருக்கிறாங்க விசாரணை வளையத்துக்குள்ள. அடுத்தது விஜய் தான் அப்படின்ற ரேஞ்சில. சோ விஜய் அவர்கள் விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்க கூட்டணி பேரம்லாம் பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தகவலும் வருது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு வரும்பொழுது விஜயுடைய பிரதிநிதிகளும் இங்க சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.